எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, முதலாளி, மட்டு, லாக்கூல் எல்லாரும் ரேப் அப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் டோர்னமெண்ட் டீம் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேப் அப் பார்க்க போகிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வித் அப்பா ராவ் அண்ட் சுப்பா ராவ் பாட்டில் த சேசஸ். கடைசியில் ஒரு சேஸை நெயில் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேவோட நெயில் பண்ணி டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வர்றேன். யாராவது இந்தியாவிலேயே நம்ம வேர்ல்டுலேயே இந்த ஹெட்மயரை ரீட்டைன் பண்ணிட்டு அதாவது பட்லரை விட்டுட்டாங்க. அதுவாது சரி சஞ்சுவோட கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஓப்பனிங் ஆடணுன்றதுக்காக பட்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு. அட்லீஸ்ட் இந்த போல்ட்டையாவது ரிட்டைன் பண்ணியிருக்கலாம். அதையும் விட்டுட்டாங்க. சஹாலை விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அவங்க எடுத்த பிக்ஸுமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிளிக் ஆகலை. இந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அஸ்வின் அந்த டீமுக்கு கரெக்டாக தான் இருந்தார். அதுவுமே இப்போ இந்த ஸ்ரீலங்கன்ஸை வந்து அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல. தீக்ஷனா கடைசியில் ட்ராப் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆடி இருந்திருக்கலாம். பட் தென் இந்த காலிபர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் தென் அந்த அப்பாராவ் சூப்பராவ் வந்து ஹேட் அ வெரி ஃபர்கெட்டபிள் சீசன். ஜுரல் அட்லீஸ்ட் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஹெட்மயர் கம்ப்ளீட்லி ஃபர்கெட்டபிள் சீசன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே வில் டேக் இட் ஃப்ரம் தேர். அதான் மெயினா பட்லர் வந்து ஆக்சுவலா இன்டர்நேஷனல்லையும் இப்போ ஒன் டவுன் தான் விளையாடுறாரு. தே குட் ஹவ் ஜஸ்ட் கான் வித் சாம்சன் ஓப்பனிங் இறங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா பண்ணிட்டு போகலாம். பட் மோர் தென் தட் ஐ ஃபீல் பராகும் வந்து நான் ஒன் டவுன் வருவேன்னு அடம் பிடிச்ச மாதிரி, அதனால அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்கும் அகாமடேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஈஸிலி ஒரு நம்பர் 3 நம்பர் 4 இது பண்ணிடலாம் அப்படின்னு ராணா எடுத்தாங்க. ராணா வந்து 2 மேட்ச் 250 போட்டாரு. பட் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து நிறைய சிங்கிள் டிஜிட் அந்த மாதிரி கான்செப்ட். பட் ரொம்ப ஃபிளக்சுவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மேட்ச் பராக் மேல வந்துட்டு ராணா பராக் அடம் பிடிச்சதுதான். ஒன் டவுன் ஆடணும்னு அடம் பிடிச்சதுதான். அண்ட் அவங்க பவுலர்ஸுமே வந்து தேஷ்பாண்டே இது சொன்ன மாதிரி மத்வால இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ திங்க் அவங்க வந்து தேஷ்பாண்டே இல்லைன்னா யுத்வீர் சிங், சந்தீப் சர்மா இல்லைன்னா அந்த இது அப்படின்னு அவங்க மைண்ட் செட்ல வச்சிருந்தாங்க போல மத்வால் அந்த இதுன்னு. ஆர்ச்சரும் முதல் மேட்ச்ல அட்டியா வாங்கினாரு. அதுக்கப்புறம் நல்லா தான் போட்டாரு ஆக்சுவலா. இல்ல அவங்க டீம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ச்சர் மிஸ் பண்ணாரு. மத்த எல்லா மேட்சுமே வந்து நல்லா தான் போட்டாரு. ஆனா யுத்வீர் சிங் இறக்கலைன்னா அவரு கடைசி சென்னை மேட்ச்ல வந்து யுத்வீர் சிங்கும் தேஷ்பாண்டே 2 பேரும் விளையாண்டாங்கல்ல. சோ ஆர்ச்சர் தான் இந்த டோர்னமெண்ட் அதிக டாட் பால்ஸ் போட்டிருக்குது. மரம் நடு கிரீன் மேன் இது வரைக்கும் இன்னும் டோர்னமெண்ட் முடியல இல்ல. வெற்றி. இப்ப லாகோல் இந்த கணக்க பாருங்க. இப்போ சப்போஸ் அவங்க போல்ட்டை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போல்ட் ஆர்ச்சர் எவ்வளவு ஒரு பொட்டன் காம்பினேஷன் அவங்களுக்கு. ஒரு இந்தியன் பவுலர் மட்டும் ஆடி மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அருமையான கூட்டணி. அதை மிஸ் பண்ணிட்டாங்களே அவங்க. போனாங்க ஆர்ச்சர் வாங்குறது போல்ட்டும் அவங்க 10 வரைக்கும் போனாங்க. போல்ட் ரீட்டைன் பண்ணிருக்கலாங்கிறேன். ஹெட்மயர் ஸ்பாட்டுக்கு ஒரு இந்தியன் பேட்டர் வச்சு ஓட்டிருக்க வேண்டியதான். நேல் வதேரெல்லாம் அவங்க இதுல தானே எடுத்தாங்க. ஆக்ஷன்ல தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்துருந்துருக்கலாம். அவங்க தாராளமா எடுத்துருந்துருக்கலாம். விட்டுட்டாங்க. பேசிக்கா வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ல மெஸ் அப் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற டீம் வச்சு கொஞ்சம் தேர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன் நான் என் பர்சனல் திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் குவாலிஃபை ஆகணும்னு வேற முன்னாடி சொல்லியிருந்தேன். ராகுல் என்னன்னா நிதிஷ் ராணா ஹேட் அ பேட் சீசன். ஹெட்மயர் ஹேட் அ ஷாக்கர் ஆஃப் அ சீசன். அப்போ அதனால அவங்க வந்து ஹெட்மயரை டிராப்பும் பண்ணல. அவங்க வாட் எவர் ரீசன் தே ட்ரை டு டிஃபெண்ட். அவங்க எடுத்த சாய்ஸ் கரெக்ட் தான் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் ஒரு ரீசன். அவங்க முன்னாடியே அட்லீஸ்ட் ஹெட்மயரை ட்ராப் பண்ணியிருக்கலாம். ப்ரெட்டோரியஸ் அவங்க கடைசி வரைக்கும் விளையாடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயரை டெஸ்ட் பண்ணியிருந்துக்கலாம். அதுவும் பண்ணல. அப்புறம் அதை மட்டும் சொன்ன மாதிரி தான் நிறைய பேரை வந்து அவங்க இது வெளியிலேருந்து அவுட் சைட் நாய்ஸா என்னன்னு தெரியல. இன்டர்னல் டீம் என்வரன்மெண்ட் வாஸ் நாட் த பர்ஃபெக்ட் இதுன்னு சொல்றாங்க. சாம்சன் அன்ஹாப்பின்னு சொல்றாங்க. ஜெய்ஷ்வால் அன்ஹாப்பின்னு சொல்றாங்க. இவர் பராக் நிறைய விஷயம் இது பண்றதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சங்கக்காரோட ரோல் கிளாரிட்டி என்ன, அவர் டகவுட்லேயே காணோம். டிராவிட் வந்துட்டாரு. ஸோ டிராவிடா சங்காவா அப்படின்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம மீடியா பார்க்கறத வச்சு சொல்றோம். பட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. மெனி பீப்புள் ஆர் ஃபீலிங் தட் வே. சங்கக்கரா ராயல்ஸ் டீம்ல தான் இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியல. அவர் டிராவிட் வந்து கூட போயிட்டாருன்னு நினைச்சேன் நான். இல்ல அதான் போட்டோ போட்டிருந்தாங்களே மலைக்கா கொடைக்கல் மலை மாதிரி இருந்தாரா. ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா ஒண்ணு பண்றாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் ப்ராப்பரா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை வந்து அசரங்கா அப்படின்னு நம்பி பயங்கரமா ஏமாந்துட்டாங்க. அவர் ஸ்ரீலங்கால வந்து டொமஸ்டிக்ல வந்து நிறைய நம்பர் 4 நம்பர் 5 வந்து அடிச்சதை பார்த்து
அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்பி அனுப்பி விட்டாங்க. பட் அவர் ரொம்ப கேவலமா அவுட் ஆனாரு. அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். இந்த டைம்ல ஐபிஎல்ல நம்பர் 7 ஒரு பேட்டிங் லைன் அப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலே இப்ப கூட இல்லன்னா நீ எப்பவுமே இல்ல அப்படிங்கிறியா? சிஸ்டத்தை மாத்தணும். ஒரு ஆல்ரவுண்டர் இது இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் இயர். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆல்ரவுண்டர் வந்து அஸ்வின். அவங்க அந்த மாதிரி ஹோல்டர் இருந்தாரு. யாருக்கா சொல்லு? அஸ்வின். ஏன்டா அஸ்வின் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா? கம்பேர் பண்ணும்போது அதான் சொல்றான். அதுவுமே வந்து டவுன் கிரேட்ன்றான். இன்னும் ஆனா அவங்க நிறைய மேட்ச் வந்து ஒரு 4-5 மேட்ச் வந்து தே லாஸ்ட் க்ளோஸ். அவங்க க்ளோஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அது ஜெயிச்சிருக்கலாம். ஓப்பனிங் 3 பேர் வந்து ஓரளவு ஓகே தான். வெரி குட் ஆக்சுவலா. ஓகே தான் ராகுல். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். அதான் ஜெய்ஸ்வாலுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் இருக்க வித்தியாசம். ஜெய்ஸ்வாலும் ஹேஸ் ஆல் தி ஷாட்ஸ் இன் தி புக். சாய் சுதர்ஷன் ஆல்சோ ஹேஸ். பட் அவர் ஆட மாட்டாரு. ஷாட் செலக்ஷன் வந்து பார்த்து ஆடுறாரு. இவர் வந்து அப்படி கிடையாது. ஜெய்ஸ்வால் திங்ஸ் ஹி கேன் ஹிட் எனி பால் ஃபார் 6. அபிஷேக் சர்மாவும் பண்ற தப்பு தான் அது. பட் ஜெய்ஸ்வால் வந்து யாட வெரி குட் சீசன், சக்சஸ்ஃபுல் சீசன் இல்லைன்னு சொல்ல. பட் அவர் இன்னும் கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் செலக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 2 மேட்ச் இன்னும் வின் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸ்டார்டிங் வித் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி இல்லாம ஒரு 3 மேட்ச் அவர் சஞ்சு சாம்சனும் வந்து he didn't had a great season. I mean ஒரு ரொம்ப ஸ்டாப் கேப்னு வச்சுக்கேன். நடுவில் திரும்ப ஃபர்ஸ்ட் இன்ஜுரி ஆகி திரும்ப விளையாடினாரு. பட் விளையாடி இருந்தாலும் வாட் யூ காட் 420 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு ஃபுல் மேட்ச் விளையாடி இருந்தாலும். அது வந்து நாட் எ கிரேட் சீசன் இன் ஹிஸ் ஒப்பீனியன். அதாவது 1 டவுன் வந்து இதால அதிகமா அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் வந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்திருப்பாங்க. அது ஒரு பேட் சீசன். பட் என்னன்னா இப்போ அவங்க ஐ திங்க் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் தேர் பெர்ஃபெக்ட்லி செட்னு நினைக்கிறேன். இஃப் எல்லாரும் இருந்தாங்கன்னா மிட் சீசன் யாரு இருக்க மாட்டா. மிட் சீசன் வந்து they rectify their mistakes. டாப் ஆர்டர் கரெக்டா பேட்டிங் கொண்டு வந்தாங்க. இப்ப கடைசியில கொண்டு வந்துட்டாங்க. பட் மிடில் ஆர்டர் இன்னும் கேப் இருக்கு. பவுலிங்கும் கேப் இருக்கு. இப்போ சரி இன்ஜுரிக்குல வந்து சந்தீப் சர்மா திருப்பி வந்துட்டாரு அப்படின்னா திருப்பி மத்வால் உட்கார வச்சிருவாங்களா? ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, மத்வால் 3 பேர் ஆடணும் என்ன பொறுத்த வரைக்கும். தேஷ்பாண்டே ஆடுறதா இருந்தா ஆர்ச்சர் அடுத்த வருஷம் ஆடுவாரா? சந்தீப் சர்மா இம்பாக்ட் சப் அப்படின்னா இந்த 4 பேர் அவ்வளவுதான். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்மயர் எடுத்துட்டு தீக்ஷானா அசரங்கா எல்லாரையும் தூக்கிட்டு they can go for better balance foreign players. ஃபாரின் பிளேயர்ஸே இப்ப இல்லையே அவங்க டீம்ல. இப்ப அடுத்த வருஷம் வாக்கின் பண்ற மாதிரி யாருமே இல்ல ஆர்ச்சர் தவிர. பிரெட்டோரியஸும் இப்போ விளையாட முடியாது. ஏன்னா இவங்க ஏற்கனவே டாப் ஆர்டர் தான் இருக்காங்க. பெரிய பிளஸ் இந்த சீசனோட ஃபைண்ட் பிளஸ்னா சூரியவன்ஷி தான். ராகுல் சொல்லுங்க. சூரியவன்ஷி பர்கர் இருக்காங்க. பர்கர் சைன் அப் பண்ணிருக்காங்கல்ல. அடுத்ததுக்கு முன்னாடியே முன்கூட்டியே பிளான் பண்ணாங்கன்னா அது நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலா பர்கர் அண்ட் ஆர்ச்சர் தே கேன் கோ. ரிலீஸ் பண்ணா இப்ப யாரும் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹெட்மயர் பண்ணணும். ஆனா பண்ண மாட்டாங்க. நம்ம பண்றதே இல்ல. அவங்க யாரு இப்போ டிராவிட் அண்ட் கோ யார ரீடைன் பண்ணி யார அனுப்புவாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொன்னது வரைக்கும் ரீடைன் பண்ணலாம். நான் வந்து துருளையும் ரீடைன் பண்ணி ரிலீஸ் பண்ணி கம்மியா எடுக்க பார்ப்பேன். அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க. யாரு? துருஜூரல். ஜூரல் 12 நினைக்கிறேன். 12 தானே? 12னா அதுக்கு மேலதான் கண்டிப்பா போவார். இல்ல இப்ப கூட கடைசி 2 மேட்ச் அவர் அந்த இந்தியா வைஸ் கேப்டன் ஆனவொன்னு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வந்து 2 மேட்ச் பிரிச்சுட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆசையா இருந்தேன். போன ஆக்ஷன் நடக்கும்போது அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க போவாங்க சிஎஸ்கேன்னு. பண்ணல. எதுலதான் மட்டும் ஆசை இல்ல. கண்டிப்பா அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதால அதிகமா போவார். விக்கெட் கீப்பிங் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன். நீ ஃபேண்டசிக்கு போவியா? ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அது போக ஒரு ஸ்பின்னர் தேவை. ப்ரிஃபரபிளி ஒரு இந்தியன் ஸ்பின்னர். 2 ஃபாரின் ஸ்பின்னர். ஒரு ஃபாரின் ஸ்பின்னரே ரிஸ்க். 2 ஃபாரின் ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பீ. அஸ்வின் திருப்பி அங்க போவாரா? வாய்ப்பு இருக்கு. பட் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 100% ரிலீஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்கே வரும்போது பேசுவோம். சொல்ல முடியாது. மேபி ட்ரேட் ஏதாச்சும் பண்ணி நம்ம நிதிஷ் ராணா இல்ல ஏதாச்சும் பேட்ஸ்மேன் வந்தா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மதுரை இந்தியன் அண்டர் 19 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நடப்போம் நம்ம அப்படின்னு நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் நடக்காது. சரி யார வச்சிருப்பாங்க கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்கன்னா சஞ்சு சாம்சன் கொடுக்க மாட்டாங்களா?
இல்ல வெயிட் பண்ணு, கண்டிப்பா வச்சிருப்பாங்கன்னா பராக் வச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் வந்து அவருடைய காலும் இருக்குல்ல, அவர் சிஎஸ்கேக்கு வர மாட்டாரா? நிறைய டாக்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் அவர் வந்து ரஜினி fan, தல fan. அப்படின்னு சொல்றாங்க. பராக் கண்டிப்பா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. பராக் வந்து அந்த டீம் ஓனரோட நெஃப்யூ ஏதோ. அதான் பராக், ஜெய்ஸ்வால், சூரியவன்சி. பராக், ஜெய்ஸ்வால், சூரியவன்சி இருப்பாங்க. பவுலிங்ல வந்து ஆர்ச்சர், மத்வாலியும் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேஷ்பாண்டே ரிட்டைன் பண்ணுவாங்க. சந்தீப் சர்மா தேஷ்பாண்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மெகா ஆப்ஷன் இல்லடா, அதனால வச்சிருப்பாங்க, எல்லாரும் வச்சிருப்பாங்க. குமார் கார்த்திகே எல்லாம் வச்சிருப்பாங்க. குமார் கார்த்திகே வச்சிருப்பாங்க. சுபம் துபே வச்சிருப்பாங்க. எல்லாரும் வந்து யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணும். ஹெட்மேயரும் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த 2 பேர்ல ஒருத்தரை ஷூரா பண்ணிடுவாங்க. தீக்ஷனா சரங்கால 2 பேரையும் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஒருத்தரை பண்ணுவாங்க. ஹெட்மேயர் ஆக்ஷன்ல போனார்னா ஒரு 12 கோடிக்கு போவாரா? வாய்ப்பே இல்ல. 2 கோடிக்கு வாங்கிடலாம். அதான் they can get back ஹெட்மேயர் more than ஜுரல். ஹெட்மேயர் கொடுத்துட்டு திரும்ப வாங்க ட்ரை பண்ணலாம். ஆன் டீம் கார்டு கூட போட்டாங்க. அவங்களே பிக் பண்ணி எதுக்கு திரும்பி வாங்கணும்னு கேக்குறேன். பண்ண மாட்டாங்க பிரைட்டி. வாங்கணும்னா சொல்றேன். எனக்கு ஏதோ ஹிட்மேயர் வந்து சென்னை போகும்னு நினைக்கிறேன். டேய் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்கடா, நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்பர் 4ல நல்லா சென்னைக்கு வந்து அவன் நல்லா அடிப்பான். சென்னைலாம் ஹெட்மேயர் வந்தா நம்பர் 4 அனுப்பி விடலாம். அடிப்பான், கிழிச்சு விட்டுருவான் பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஜாக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சென்னைக்கு தேவை. நம்பர் 4ல அனுப்பிட்டு ருத்ராஜ் ஒழுங்கா போய் ஓபனிங் ஒரு குவிக் ஃபயர் 30-35 ரன் அடிச்சா போதும். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேச சிஎஸ்கேக்கே போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே தானே, அவன் ஒரு சைடு முன்னாடி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் இவங்க சீசனை சம்மப் பண்ணும் அப்படின்னா, ராணா போர் சீசன், ஹெட்மேயர் போர் சீசன் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. பவுலிங் வந்து ஆகாஷ் மதோல இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். அந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து தேவர் பிலோ பார். டோர்னமெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தேவர் பிலோ பார். ஸோ இதான் 3 மேஜர் பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்பின்னர்ஸ் பிலோ பார், ஆகாஷ் மதோல் ஷுட் ஹவ் brought in into the team earlier, and ராணா அண்ட் ஹெட்மேயர்ஸ் ஃபார்ம் அஃபெக்டட் தெம். இது மட்டும்தான் மேஜர் பாயிண்ட்ஸ். மைனர் வந்து இன்னும் கொஞ்சம் சஞ்சு சாம்சன் இல்லாதப்போ இனிஷியலாக அவங்க 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடி இருக்கணும், ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன். அவர் இல்லாதப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் செலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெச்சோட ஆடி இருந்திருக்கலாம் ஜெய்ஸ்வால். அது அவர் பண்ணல. இதெல்லாம் தான் என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் ஆர்ஆர். நீங்க சொல்லுங்க. இன்னொன்று வந்து நம்ம முன்னாடி வந்து சிஎஸ்கே வந்து ஹோம் வென்யூ பயங்கரமா வச்சிருப்பாங்க ஒரு லைக் இதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ராஜஸ்தானும் வந்து ஜெய்ப்பூரை வந்து பயங்கரமா ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தடவை வந்து இங்க 3 மேட்ச் அங்க 3 மேட்ச் வந்து ஜஸ்ட் டு ஃபார் த எதுக்கு விளையாடுறாங்கன்னா கிரவுட் வர மாட்டாங்க. இங்க கவுஹாத்தில வந்து நாங்க பராகடை இதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாங்க ஃபேன் பேஸ் இம்ப்ரூவ் பண்றோம் இல்லாம உள்ள ஓடி வந்து கால்ல விழுக வைக்கிறது, ஸ்போர்ட்டிவா எடுத்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லயே 7 மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னு பண்ணா ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருப்பாங்க. நிறைய வின்ஸ் வந்து ஜெய்ப்பூர்ல தான் ஜெயிச்சிருக்காங்க, மேட்சஸ் கம்மியா இருந்தாலும். அதை வந்து லைக் பரவாயில்ல, கமர்ஷியலி கொஞ்சம் இது வேணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் ரீசன்ஸ்க்காக they have to play at a certain venue. ஜெய்ப்பூர்ல மட்டும் விளையாடணும். அதே மாதிரி they have to invest in all-rounder. பட் ஆனா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வச்சு அவங்க ஆல்ரவுண்டர் தேடி போக கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஃபெக்டிவா எடுத்தாலும் ஓட்டிடலாம் வெற்றி. ஆல்ரவுண்டர் இல்லாம இந்த இம்பாக்ட் பிளேயர் இல்லாட்டி ஆல்ரவுண்டர் இல்லாம கூட ஓட்டலாம். பட் அது அவங்களுக்கு தேவை. இல்ல ஒன் மோர் திங் என்னன்னா, அவங்களுக்கு வெளிய டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் பேக்கப்பே இல்ல. இவங்க வந்து சரி எங்களுக்கு பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பராக், நிதிஷ் ராணா வச்சுக்கிறோம் ஒரு 4 ஓவர் ஓட்டலாம். அப்படி ஓட்டுறோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுக்கணும்னா கூட வெளியே இல்ல. வெறும் நம்பர்ஸுமே வெறும் 20 பேர் தான். எஸ்ஆர்ஹெச் எல்லாம் இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க பாரு. டைடே வச்சிருக்காங்க, சச்சின் பேபி வச்சிருக்காங்க, அபினவ் மனோகர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்கணும் வெளியே. சரி, ஃபைனல் கமெண்ட் சொல்லுங்க. we can sign off. என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், என்ன பண்ணணும்? பல தடவை ஃபுல்லா ஆராய்ஞ்சாச்சு. பட் இன்னும் நிறைய டீடைல்ஸ் வரும். டீம் குள்ளேயே பிரச்சனை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. சஞ்சு சாம்சன் இன்ஜுரி பிளஸ் போர் ஃபார்ம் தி பவுலர் ஸ்டார்டிங்ல. ஸோ ஓரளவுக்கு ஜெல் ஆகி டீம் தேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிராக் கொண்டு வந்துட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் டிங்கரிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஹோப்ஃபுல்லி they'll be back with a better season next year. ராகுல் சொன்ன மாதிரி குவாலிஃபை ஆகலாம் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஸோ சங்ககாராவா ராகுல் டிராவிடா. they have a very very good
இல்ல இந்தியன் அரோராவா அரோரா சங்கக்காரா அரோரா. சொல்லு நல்ல சாரி இந்தியன் பிரதீப். கோர் இருக்கு அவங்களுக்கு. லைக் ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சன், ஜெய்ஷ்வால், பராக், ஜுரல், லைக் சந்தீப் சர்மா, இதுவே ஒரு நல்ல இந்தியன் கோர் இருக்கு. ஃபாரின் இதுதான் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆர்ச்சர் தவிர எத்தனை ஃபரூக்கி, பாக்கா யாரையோ கொண்டு வந்தாங்க, யாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பெட்டர் கொஞ்சம் ஃபாரின் இது பண்ணா எல்லாரையும் வாங்கிட்டு ஓரளவுக்கு ஓவரால் பண்ணா நல்லா தான் இருக்கும். நல்ல they have a good chance to be back next season. So signing off. We'll be back with the reviews for the teams. Bye.